என்னதான் எல்லாரும் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட லைஃப்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தவங்க 2 பேர் தான் சந்தூர் மம்மியா இருந்தாங்க, இப்போ ஊரே சந்தூர் மம்மியா இருக்கு. நம்ம சென்னையில இந்த மாதிரி பூ பார்க்க முடியுமா? மல்லிப்பூ பார்க்க முடியும், எவ்வளவு பம்பலா இருக்கு பாருங்க. இங்க இன்னைக்குதான் மெயின் திருவிழா, ஆனா அங்கிட்டு போனா பேச முடியுமான்னு தெரியல, பாட்டு சவுண்ட் பயங்கரமா கிளியும். மக்களே, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. ஃபேஸ் கொஞ்சம் பூத மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. மாஸ்க் போட்டிருக்கேன். மாஸ்க் காயறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பஸ்ல இருக்கேன். லைட் வேற ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஏற்கனவே மூஞ்சி கொஞ்சம் கொடூரமா இருக்கும், லைட் ஆஃப் பண்ணோன்னா இன்னும் கொடூரமா இருக்கு. நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி போறோம். போன வருஷம் நான் காரைக்குடி போயிருந்தேன், நீங்க அந்த vlog பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானு, சத்ய சாய், அப்புறம் வந்துட்டு ஷாத்விக் எல்லாரும் போயிருந்தோம் ஒரு போட்டோ ஷூட்டுக்காக. அப்போ வந்து அங்க முத்துமாரியம்மன் கோயில் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அந்த கோயில்ல வந்து திருவிழா அப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னதான் எல்லாரும் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட லைஃப்குள்ளேயுமே வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், கவலைகள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டும் போது நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் போய் விழுவோம். கரெக்டா? அந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாத்தையுமே நான் அந்த கடவுள்கிட்ட போட்டுனேன். டச்வுட் இப்போ ஐ எம் சோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த ஒரு மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேஜிக் வந்து என்னோட லைஃப்ல நடந்துச்சு. அதுக்கு தேங்க் பண்றதுக்காக இப்போ நான் வந்து அந்த கோயிலுக்கு போறேன். ஸோ நான் மட்டும் கிடையாது, என் கூட வந்து லக்ஷ்மி அக்காவும் வராங்க. பிகாஸ் ஷாத்விகை கூட்டு போக முடியாது, அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால நானும் லக்ஷ்மி அக்காவும் மட்டும்தான் போறோம். ஒரு நாள் ட்ரிப் தான். இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு கோயில் திருவிழா முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் சென்னைக்கு. இந்த கதை சொல்லி முடிச்சுட்டு ஓடி வந்து பஸ் ஏறின கதை சொல்றேன். எப்பவுமே பஸ்ஸுக்கு லேட்டா தான் வரேன் நானு. அவசரம் ஓடி வந்தேன். 9:30க்கு நம்மளுக்கு பஸ், 9:20க்கெல்லாம் பஸ் கொண்டு வந்துட்டாங்க. அமேசிங் பஸ்ஸா இருக்குதுங்க இது. 9:20க்கெல்லாம் வந்துருச்சு. யூஸ்வலா பஸ் வந்து நம்மளுக்கு இந்த டிராவல்ஸ் பஸ் எல்லாம் லேட்டா தானே வரும். அந்த ஒரு மைண்ட் செட்லயே நான் வரேன். 9:15 கால் பண்றாங்க பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வந்து 9:20க்கு ஏறி இருக்கேன் பஸ். இங்க நான் ஏறின உடனே எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னா மிக்சர், பர்ஃபி இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கு. இப்போ எனக்கு பசியெல்லாம் எதுவுமே கிடையாது, டயர்டு தான் ஓடி வந்து ஏறினதுல. ஸோ கொஞ்ச நேரம் படுத்து அந்த அந்த கிருகிருன்னு இருக்கும்ல, வயசான காலத்துல ஓடி வந்து ஏறி தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. அந்த கிருகிருத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம கீழே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நிறுத்துவாங்கல்ல, அப்ப வெளியில போய் டீ ஏதாவது சாப்பிட்டு வரலாம். என் கூட வந்த இன்னொரு ஆளு அது ஓட்டமும் நடைமா வந்துச்சு, பின்னாடி படுத்திருக்கு. காமிக்கிறேன் இருங்க அந்த பாடிய. லக்ஷ்மி அக்கா, பயமா அது கடிச்சிடாத. ஐயோ பயமா இருக்கு. உழுந்து வச்சிடாத. ஒண்ணும் தெரியல, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். Many hours later. ஏமாம்மா எந்திரிக்கிறீங்களா? டைம் ஆச்சு. மார்னிங். நான் ரெடி ஆயிடும். நேற்று நைட்டு பஸ் ஏறினால காலையில 5:30 மணிக்கு டிராப்பு, 4:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி கீர்த்தி எங்களை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்க கிடத்தி விட்டா. படுத்தனா வாட் இஸ் தட் த டைம்? 5:30 மணிக்கு படுத்தது, 10:45க்கு தான் ஏஞ்சிருக்கேன். என்னை தவிர எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. கோயிலுக்கு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி அம்மா காலையில வந்து கிச்சனுக்குள்ள போனாங்களாம், இன்னும் வெளில போல இருக்கு. ஆமா, ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்தாலே வந்து சோறு போட்டு சாவடிச்சிருவாங்க இந்த வீட்டுல, ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க.
சாப்பிடாம வந்து ஆஹா, நான் நேத்து மதிய சாப்பாடு 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன், ஈவினிங். அதனாலதான் சாப்பிடல. சந்தூர் மம்மியா, இந்த சந்தூர் மம்மியா மெயின்டைன் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா? முன்ன காலத்துல எல்லாம் ஒருத்தவங்க 2 பேர் தான் சந்தூர் மம்மியா இருந்தாங்க. இப்போ ஊரே சந்தூர் மம்மியா இருக்கு. என்ன சொல்றது இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால நம்ம கண்டிப்பா காம்படிஷன் ஹெவியா இருக்கு மக்களே, கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஐயோ, இந்த ஊத்தவாயோட பேசுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி, நம்ம பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இன்னும் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம். அப்பா, ஸோ டுடே ஸ்பெஷல் தேங்காய் சட்னி. இது என்னதுமா? பால் பாயாசம், பால் பணியாரம், ரவா பணியாரம், என்னோட ஃபேவரட் தக்காளி சட்னி, தோசை. அம்மா காலையில இருந்து கிச்சனுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கம்மியா கம்மியா, போதும் 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 போதும். ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. அம்மா கிட்டி வா சாப்பிடலாமா? இதுல கூச்செல்லாம் படக்கூடாது. முடி கம்மியா இருந்துச்சு, 21 கிலோ ஆச்சு. அது கிலோ போறாங்க. ஏமா அந்த மொத்தம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கேன்னு போடுது. ஒரே கூத்தா இருக்கு. சாப்பிட்டு அங்க தலை சீவி பூ வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறோம். பாத்தீங்களா, நம்ம சென்னையில இந்த மாதிரி பூ பார்க்க முடியுமா? மல்லிப்பூ பார்க்க முடியும். எவ்வளவு பம்பலா இருக்கு பாருங்க. இங்க நம்ம சென்னையில வந்துட்டு நடுவுல நூலெல்லாம் தெரியும், எட்டி எட்டி கட்டி இருப்பாங்க. இங்க பாருங்க, இது பூ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஓகே, இது இப்ப நம்ம எத்தனை பங்கா போடணும்? ஏய் கீர்த்தி, எத்தனை பங்காடி போடணும்? நீ நிறைய வச்சுக்கப்பா. நான் நிறைய வச்சு இருக்கிற ஒட்டு முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு போவேன். ஆமா, அது fake. சொன்னாலே ஆமா, கொட்டினதுக்கு அப்புறம் ஒட்டி வச்சிருக்கேன். ஓகே, கொட்டினதுக்கு அப்புறம் ஒட்டினது தானே, அதுல நிக்கணும்ல. இது ஒரிஜினலா முடி வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட இப்படி வச்சிருக்க மாட்டாளுங்க. அதே ஜாஸ்தி. எனக்கு வந்து இவ்வளவு போதும். அவ்வளவு போதும். அதே அளவு வேணும். சரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வச்சுப்பேன். வாங்கி வச்சுக்கிற அளவுக்கெல்லாம் இல்ல, சும்மா இருங்க. இவ்வளவு பூ வைக்க போறேன் நான் இன்னைக்கு. ஓகே, ஐ எம் ரெடி. நான் போய் பொட்டு மட்டும் வச்சுட்டு வரேன். ஓகே தான், பொட்டு மட்டும் வச்சுட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். ஆமா, டீ சூப்பர் டீ அம்மா கொடுத்தாங்க. என்ன செய்யணும்? வாங்க, ரெண்டு பேரும் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சாரி பாஸ். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கிளம்பிட்டோம் நாங்க கோயிலுக்கு. எங்க போறோம்? கோயிலுக்கே. கோயில்ல வெளியில நிறைய வந்து திங்கறதுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். மோர், அப்புறம் வந்து சோறு, அதெல்லாம் பின்னாடி தெரியுதா கூட்டம்? செம்ம கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா இன்னையோட திருவிழா முடியுதாடி? இன்னைக்குதான் மெயின் திருவிழா. ஆனா அங்கிட்டு போனா பேச முடியுமான்னு தெரியல, பாட்டு சவுண்டு பயங்கரமா கிளியும். விஷுவலா மட்டும் எடுக்கிறேன் பாருங்க. பால் குடம் தூக்கிட்டு போறாங்க. கண்ணாடியோ
காலையிலே நம்ம போயிட்டு கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அங்க வந்து அந்த முளைப்பாரி எல்லாம் பார்த்தோம்ல, அந்த முளைப்பாரி எல்லாம் வந்துட்டு இப்ப எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில் பக்கத்துல உள்ள குளத்துல வந்து போட போறாங்களாம். அதுக்குதான் இப்ப நம்ம போறோம். இது வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த திருவிழா வந்து பினிஷ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு மார்னிங் வரைக்குமே வந்துட்டு பூ மிதிச்சிருக்காங்க, அதாவது தீ மிதிப்பாங்களா அது பண்ணிருக்காங்க. நம்ம அந்த சைட்லாம் போல, ஒரு சைடு வழியாவே போயிட்டு அந்த சைடு வழியாவே வந்துட்டோம். இன்னொரு சைட் ஆஃப் கோயில் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா அந்த பூ மிதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். மேபி இப்ப பாப்போமாங்கிறது தெரியல. வாங்க போலாம், ஆட்டோ வர வந்துருச்சு. இப்பதான் உள்ள போறாங்க. ஸோ நல்லபடியா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த முளைப்பாரி எல்லாம் தூக்கிட்டு போய் நைட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு கரைச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கீர்த்தி ஃப்ரெண்டும் இன்னும் வரல. அவங்க 2 பேரும் பைக்ல வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. தெரியல, கண்ணு கலங்கி தானே தண்ணி ஊத்திட்டு இருக்கு. வாங்க போவோம், நம்ம உள்ளர போவோம். வாங்க. லட்சுக்குட்டிக்கு வந்து சத்யசாய் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். தேங்க்யூ சத்யசாய் ராமகிருஷ்ணன். எப்ப வாங்கி கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்? எதுக்காக? ஷெய் நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நீங்க சேர் சொல்றீங்க இல்ல, நல்லா தான்டா இருந்தீங்க. எங்க இருந்துடா வருது லவ்? நான் இப்ப அந்த கேங்ல சேர்ந்துட்டேன். அந்த லெவல்ல இல்ல. ஓகே, பாசம். இந்தா வரேமா. 5 hours later. அனியஸ் மக்களே, திருவிழாவை சூப்பரா கொண்டாடிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் போட்டேன். ஒரு காஃபி, கிளம்பும் போது 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க அம்மா. அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கீர்த்தி கொண்டு வந்து நம்மளை பஸ் ஏற்றி விட்டுட்டா. நடுவில் என்னால் வீடியோ போட முடியல, செம்ம தலைவலியில் வந்து படுத்துட்டேன். இந்த திருவிழா வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஊர் சைட்லலாம் திருவிழா நடக்கும், பட் நம்ம வீட்டில் எப்படின்னா மணக்குடியில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கோயில் அப்படிங்கிறதுனால புறையங்கோயிலில் நடக்கிறது நம்ம வந்து போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேருந்து நின்று பார்த்தாலே எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதனால பெருசாக கோயிலில் போய் சுற்றி அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே நம்ம வேற ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துல இருந்து அந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே அந்த முளைப்பாரி எல்லாம் பார்த்து அதை எடுத்துட்டு போய் கரைக்கிறதெல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழி, கோயில்ல இருந்து முளைப்பாரி எடுத்துட்டு போய் கரைக்கிற வழி நடுவில் அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னையில் வந்துட்டு திருப்பதி கொடை வரும்ல, அப்போ வந்து நிறைய வழி ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கன்னு என் மாமியார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருப்பதி கொடை போகுங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். இந்த திருப்பதிக்கு வந்து இங்கிருந்து கொடை எடுத்துட்டு போவாங்க, அப்போ வந்து நிறைய சாப்பாடுலாம் கொடுப்பாங்கங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தது எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான டேயா இருந்துச்சு இன்னைக்கு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த விழாவை வந்து பயங்கரமா சிறப்பிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான விளாக்ஸ் எல்லாம் நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு. அண்ட் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, லவ் யூ ஆல். பை.